இது வந்து நம்ம சேலம் மேற்கு தொகுதியில் நடக்கிற ஒரு அரசு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வேற முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள்ட்ட தொகுதிக்கான தேவைகளை கேட்டு பெற வேண்டும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வரோம். நாங்கள் வந்து அவங்க செஞ்ச திட்டம் நான் கேட்டோம், ஃபேர்லாண்ட்ஸில் அந்த இது கேட்டோம், கொடுத்தாங்க. கொடுத்தது சொல்லிட்டு எங்களுக்கு எப்படின்னா சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, உங்களுக்கு சேலம் மாநகரங்கிறது 3 தொகுதி, 2.25 தொகுதி உள்ளடக்குனது. அதில் மாநகரத்தில் 45% அந்த பரப்பளவு சேலம் மேற்கு தொகுதி. ஆக இதில் வந்து சூரமலை நகராட்சியாக இருந்து சேலம் மாநகராட்சியோட இணைஞ்சது. இந்த மாதிரி பல ஊரை வந்து சேலம் மாநகராட்சியோட இணைச்சாங்க. இதில் என்ன சிக்கல்னா, எங்களுக்கு சாலை வசதி, சாக்கடை வசதி கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த சாலை வசதி, சாக்கடை வசதி எங்களுக்கு வேணும். அதற்காக இப்போ 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறதா சொல்கிறாங்க. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்டேன். முதலமைச்சர் சேலம் மாநகராட்சி 100 கோடி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதில் 50 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக, அதாவது எதுக்குன்னா சாலை, அதாவது எங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறுகலான 10 அடி 12 அடி சாலை, அந்த சாலையில் சாக்கடை. இப்போ எங்களுக்கு பெரிய தொந்தரவு என்னன்னாங்க, சாக்கடை வசதி தான் மிகப்பெரிய தொந்தரவு. ஒரு உதாரணத்துக்கு ஜாகிரமா பாளையம் இருக்குதுங்க, 9 தெரு இருக்குது. இந்த இங்கிருந்து உள்ள போகும்போது லெப்ட் சைடு அந்த 9 தெருவும் தண்ணி வெளியே போகிறதுக்கு வழி தெரியல, தடுமாறுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஊர்லயும் அழகாபுரம் இந்த மிட்டாபுதூர்ல பாத்தீங்கன்னா சாக்கடை மேல இருக்குது, ரோடு கீழே. இதுதான் இதுக்காக 50 கோடி ரூபாய் நிதியை எங்க சேலம் மேற்கு தொகுதிக்கு தனியாக சிறப்பு, ஏன்னா இப்ப சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். ஆக அவரிடத்துல தான் நம்ம கேட்க முடியும். அந்த காரணத்தினாலதான் கேட்டோம். அவரும் என்ன இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் அந்த மாதிரி 50 கோடி ரூபாய் நீ அவருக்கு ஒரு வருத்தம் எப்படின்னா, சட்டமன்றத்தில் சேலம் மேற்கு தொகுதிக்கு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வேணும்னு கேட்டது நான் தான் கேட்டேன். அதுக்கு அவரே எந்திரிச்சு அவருடைய உரையிலேயே நான் 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தரேன்னு சொன்னாரு. அதுக்கு நீ நன்றி சொல்லலையேன்னு சொல்லிட்டு ஒரு கோபம், சும்மா அப்படி ஒரு சிரிச்சுட்டே கேட்டாரு. நான் சொல்றேன், இப்போ இந்த 50 கோடி பணம் கொடுங்க, இதுக்கு சேர்த்து உங்களை நான் பாராட்டுறேன்னு சொல்லியிருக்கிறோம். கொடுப்பாருன்னு நம்புறோம். கொடுத்த எங்கள் சேலம் மேற்கு தொகுதி மக்கள் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை இது பண்ணுவோம். அதற்காக தான் அரசு விழாக்களில் கலந்து கொண்டோ அவர்களை நேரில் சந்திக்கும் போது மனு நீ பார்த்துருப்பீங்க, நான் உட்கார்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட மனு கொடுத்தேன். அதுவும் என்னுடைய தொகுதி சம்பந்தமான மனு தான். தொகுதியில் எல்லாமே இந்த அதுதான் அது டீட்டெயிலாக கொடுத்தேன். ஒரு எந்தெந்த ஏரியாவுக்கு ரோடு வேணும், எந்தெந்த ஏரியா டிச்சு வேணும், 20 பஞ்சாயத்து, 14 டிவிஷன், இதுக்கு தான் அது சம்பந்தமாக ஒரு விரிவான மனுவை கொடுத்தேன். அவரு விருப்பத்தை அவர் சொல்றாருங்க. அது வந்து நாங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒன்றும் போட்டியில் பொறாமல சண்டை இல்லை. மருத்துவர் ஐயா அவர்கள் இயக்கத்தினுடைய உயிர்நாடி, இயக்கத்தை உருவாக்கியவர், சிற்பி. அதனால மருத்துவர் ஐயா அவர்களோடு இருக்கிறோம். அது வந்து அவங்களுடைய சுய விருப்பத்தை பொறுத்து எல்லாத்தையும் உருவாக்கணவர், எங்க எல்லாத்தையும் உருவாக்கணும் மருத்துவர் ஐயா. ஒற்றுமையா அந்த செயல்படுங்க சார். அது வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது ஜாலியா அது சொன்னாரு. அது என்னங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. என்னை பொறுத்தவரையில பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் என்ற ஒரு மாபெரும் தலைவராலே உருவாக்கப்பட்ட இயக்கம். அதுதானே தவிர மற்றபடி இது நான் ஒன்றும் வேற ஒன்றும் சொல்றதுல. சட்டமன்ற உறுப்பினர் அவர் இருக்காரு, அவர்கிட்ட உங்க கருத்துல சொல்லியிருக்கீங்களா? அவர் என்ன பேசுறத விட்டுமே பேசிடுறீங்க. நிலைப்பாட்டுல 2 இதா இருக்கு. அப்படி இருக்கிறதுல உங்களோட கருத்து என்னன்னா, என்ன சொல்லுங்க? என்ன கருத்து சொல்லுங்க? உங்களுடைய இப்ப ராமதாஸ் ஐயா வந்து தலைவரா இருக்கணும்ன்றது உங்களுடைய கருத்தை இது பண்றாரு. அன்புமணி ராமதாஸ் அவருக்கு ஆதரவா ஒன்னு வச்சுக்கோங்க. நாங்க வந்து திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களோடவே சட்டமன்றத்துக்குள்ள தாயா பிள்ளை இருக்கிறவங்க. அவர் எங்க கட்சி எம்எல்ஏ. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் பேசுறதோ, அவர்கிட்ட போய் பழகிறதுல எங்களுக்கு என்ன ஒரு சங்கடம் இருக்கு. அவருடைய நிலைப்பாடு எப்படி அவருடைய தலைவரா அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கணும்ன்ற மாதிரி அவருடைய நிலைப்பாட்டில் அவருக்கு ஒரு மனிதனுக்கும் ஒரு இது இருக்கலாம். நான் நன்றி மறக்காதவன், சில பேர் நன்றி மறக்கலாம். நான் நன்றி மறக்காதவன். என்னைக்குமே இந்த இயக்கம் உருவாக்கிய தலைவர் மருத்துவர் ஐயா என்பதில் நன்றி மறக்காதவன். என்னை உருவாக்கியவர் மருத்துவர் ஐயா என்பதில் நன்றி மறக்காதவன். தொடர்ந்து செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய செயல்பாடுகள் ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடிதம் வந்து அனுப்பியிருக்காங்க. அனுப்பி வந்து நீங்கள் அதை போலியா அதை வந்து தலைவர்ன்ற பேர் குறிப்பிடலன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? அது வந்து இங்கே பாருங்க, என்னுடைய கருத்தை நான் தெரிவித்தேன். வழக்கறிஞர்களோட சில பேர்த்தோட பேசணும். அது வந்து இதுதான் செய்திங்கிறத அவங்க சொன்னாங்க. சொன்னதன் அடிப்படையில் தகவலை சொன்னோம். பாலு அவர்கள் தவறான செய்தி வெளியிடுறான்னு சொன்னோம் தவிர வேறு என்னுடைய சுய விருப்பு என்பது எதுவுமே கிடையாது. துணை முதல்வரோட கருத்தை அதை எப்படி இது பண்றீங்க? ஏங்க அது ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குங்க. அது நான் என்ன சொல்ல முடியும் தமிழ்? ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்கு, என் மனைவிக்கு ஒரு கருத்து இருக்கும். ஓட்டு போடும்போது தானே அவங்க தெரியும்.
அவங்க என்ன மருத்துவர் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், இப்போ சதாசிவம் சொன்னால் சதாசிவம் சொல்கிறது அவங்க பொண்ணும் மகளுமே அவங்க மனைவியுமே கேட்பாங்கன்னு என்ன நிச்சயம். எல்லாமே மருத்துவர் ஐயாவே தலைவர்னு நினைக்கும் போது அதை நம்ம ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.